4.25 வருஷமா சும்மா இருந்துட்டு இன்னொரு எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்கு. இந்த சமயத்துல தான் விசிகாவுக்கு புரியுதா? அதான் விசிகாவும் சரி காங்கிரஸுக்கும் இப்போதான் புரியுது. ஏன் காரணம் என்று சொன்னால் அவர்கள் தொண்டர்கள் இன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் இப்படி எல்லா செய்திகளையும் வருகிறத விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரஸில் இருக்கிற ஏன்னா தேர்தல்னு ஒன்று வருது. தேர்தல் என்று ஒரு வருகிற போது தான் இந்த கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த காங்கிரஸ் தொண்டர்களும் இன்றைக்கு விசிகா தொண்டர்களும் நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம், நீங்கள் அவர்களோடு இருந்தால் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா இதுக்கு முன்னாடியே காங்கிரசுக்கு முன்னாடியே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பினது இதே விசிகால அப்போ இருந்து ஆதவ அர்ஜுனா கேட்டிருந்தாப்ல. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, திமுகவோட பிரஷர்னால ஆதவ அர்ஜுனா வெளியில இருப்பாங்க, இப்ப அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். ஆனா இப்ப அதே கோஷத்தை காங்கிரஸ் முன் வச்ச உடனே காங்கிரஸுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசுறாருன்னா இது என்ன புள்ளியில நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? இதுதான் என்னென்ன தேர்தல், அதான் நான் சொன்னதுதான் தொண்டர்களுடைய எதிர்ப்பு நிலை ஒன்று. இன்னொன்று அதிகமான பேரம் பேசலாம், பேரத்துக்கும் இது உதவும்.